ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் இதை வந்து நம்ம பண்ணிடலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, இல்லை ஒரு ஸ்நாக்குக்கு எதுக்கு வேணாலும் நம்ம பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சிம்பிளும் கூட. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அவல் உப்புமா இல்லை அவல் போகான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நான் சிவப்பு அவல் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து வெள்ளை அவலில் கூட நம்ம பண்ணலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் அவல் ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வந்து வடித்து வச்சுருங்க. தண்ணி வந்து நல்லா வந்து வடியட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலைங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகா சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் உளுந்தும் நிலக்கடலையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கேரட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பீஸ் 3 சேர்த்துருக்கேங்க. இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். எந்த வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், வேறு எந்த தூளும் போட வேண்டாங்க. இது ரெண்டும் போதும். நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகணும், அவ்வளோதான். அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம வதக்கி விட்டால் போதுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகலாம் தேவையில்லைங்க. ஏன்னா அவல் வந்து ஆல்ரெடி ஊறிடுச்சுனாவே அது வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சமாக தேங்காய், சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்லாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியை, அதை ஆட் பண்ணி கலந்து விட்டோம்னா நம்மளோட சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிருங்க. இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, ஸ்நாக்குக்கு எப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் வந்து இது ஹெல்த்தியும் கூட. வெஜிடபிள்ஸு, அவல் அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து லஞ்சுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம், இதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு, எதுக்கு 3 நேரமும் வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஒயிட் ரைஸுக்கு பதிலாக அதை சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பிட்டு நமக்கே வந்து போர் அடிக்கும் இல்லையா? நம்ம வந்து அப்போ இது மாதிரி செய்யலாம். இது வந்து செய்கிறக்கும் ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். அதே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care, bye bye. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. bye bye.